friend, welcome to Happy Family Vlog. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டு நீங்க தம்ப்லைன் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வீடியோ தான். எங்க பாப்பா போறோம்? பாப்பா ஏன் சோகமா இருக்கானா பாப்பாவுக்கு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தங்களுக்காக தானே எடுக்க முடியும். ஒரே நேரத்துல வந்து நம்ம பட்ஜெட்டை போய் முடக்க முடியாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு. ஏன்னா நான் தான் பெரிய பிள்ளை, அதனால என்னில இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டானுமா? என்னடா நடக்குதுங்க? அனு வெறியா இருக்கா, எனக்கு எடுத்துறாம அம்மாவுக்கு மட்டும் இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆமா, இப்ப ஆர்எம்கேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு என்னென்ன எடுக்கிறேன், என்ன சாரி எடுக்கிறேங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போயிட்டு நம்ம போகும்போதே அப்படி பார்க்கலாம், என்னென்ன பார்க்குறோம், என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பிளவுஸ் தைச்சு வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால எனக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கா அப்படி ஒரு வாரம் கழிச்சு அப்படி ஒருத்தங்களுக்கா எடுத்துகிட்டே போக வேண்டியதான். அப்படிதானே? உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா ஃபர்ஸ்ட்? அனு ஏன் டல்லா இருக்கா? கிளைமேட் வந்து ஒரு மாதிரி இருட்டா இருக்கிறதுனால அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. என்னன்னுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்னது அந்த வானத்துக்கே பறக்கல, திருப்பி வெளியே ஆகல. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்டுக்குலாம் வந்து லீவுங்கிறது இன்னைக்கு சண்டேயுமே சைட்டில் வேலை தான். அவங்களுக்கு லீவே அவங்க கிடையாது. கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல அப்படி போய் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு தான் நம்மளாம் அப்படி போய் எடுக்கிறது. அதனால சண்டேயுமே வேலைங்கிறதுனால அந்த கேப்ல ஒரு 2 hours இருக்குமா, அப்படி போயிட்டு அந்த லஞ்ச் டைம்ல அப்படியே எடுத்துட்டு அப்படி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட், அப்படி வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஆர்எம்கேவி போறோம். நம்ம முன்னாடிலாம் என்னன்னா ஒரு 2-3 கடை பார்ப்போம். இப்போ வந்து ஆர்எம்கேவின்னு ஃபிக்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுக்கலாம், இல்ல அப்படின்னா வேற கடையை பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்க முடியும். ஒரு கடைக்கு போறோம்னா அதே கடையில எடுக்க முடியாது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மேக்ஸிமம் ஆனா நான் ஒரே கடையில எடுத்துருவேன். நம்ம போய் ஃபர்ஸ்ட் எது செலக்ட் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால போயிட்டு என்ன சாரி நம்மளுக்குன்னு இருக்கோ போய் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து கிளைமேட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கெல்லாம் வெளியில போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அப்போ நல்ல வெயில் அடிக்கும். இப்போ போய் நம்ம ஷாப்பிங் வந்து கடைக்குள்ளதான் போய் பண்ண போறோம். அதனாலதான் ஆப்போசிட்டா நம்மளுக்கு கிளைமேட் எப்படி இருக்கு. நம்ம கடைக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். திருநெல்வேலிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு கடை வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரும்போது தான் மழை வரும்னு சொன்னேன். ஆனால் இப்பவே பாருங்க லைட்டா துறல் தெரியுதா? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போ. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்கேவி வந்தாச்சு. ஆர்எம்கேவி பட்டு சண்டே என்ன கூட்டம். இங்கதான், இங்க வந்துட்டு நம்ம அந்த அட்டை பாட்டு டெக்கரேஷன் பண்ண வேணும். வாங்க. இங்க இதுல வச்சிருக்காங்களோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் வச்சிருக்காங்க. இது ஓகே. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் காம்பினேஷனில் சூப்பராக வச்சுருந்தாங்க. சரி, ரொம்ப நேரம் ஆகாது போல் நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே உள்ள ஒரு அண்ணன் சொன்னாங்க இது பட்டுப்பாவாடை அப்படின்னாங்க. அதாவது கிளாத்தாக வாங்கி தைக்கிறது. எனக்கு வந்து பட்டு சாரியிலே வந்து ரொம்ப இந்த ஸ்டோன் வச்சு ரொம்ப ஜகஜகன்னு மினுங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சாஃப்ட் சில்க் மாதிரி நல்லா சாஃப்டாக. ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பாக கான்ட்ராஸ்டாக இருந்தால் தான் பிடிக்கும். நம்மளுக்கு வந்து ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வர மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்காது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி நான் வந்து ஒன்று பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டக்குன்னு நான் உடனே அதே எடுத்துருவேன். அதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்க மாட்டேன். அதாவது கொஞ்சம் கலர் கொஞ்சம் இந்த மாதிரி கிராண்டா இருக்கலாம்ல. ट्रेडिशनल कलर है, ट्रेडिशनल मॉडल है। ट्रेडिशनल है।
இதோட ரேட்டு இது எடுத்தீங்க நம்ம மிக்சடான இப்போ வந்து நியூ கலெக்ஷன் வந்து நிறையா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நியூ கலெக்ஷன்னா ஓல்டு கலெக்ஷனை வந்து நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் உடுக்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மாடல், நம்ம அம்மா காலங்களில் உடுத்திருப்பாங்களா அந்த மாதிரி. அதுவுமே நல்லா வித்தியாசமாக எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ரன்னிங் ப்ளவுஸாக வரும். ப்ளவுஸு இப்படி வந்து ஒரே கலராக இருந்ததுன்னா கான்ட்ராஸ்டாக போடணும். இப்போ நிறையா சாரீ வந்து நான் வச்சு காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சி 1-2 சாரீ வந்து எடுத்திருக்கேன். அது என்ன சாரீ அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து எந்த சாரீ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் வந்து எந்தெந்த சாரீ பிடிச்சிருக்கு, என்ன கலர் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக தோட்டத்துக்கு தான் போகணும். தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் தேங்காய் பறிக்க வேண்டியது இருக்குது, பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இனிமே வந்து தோட்டத்தில் போய் அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும். சளி நல்லா பிடிச்சிருச்சு. காய்ச்சல் நல்லா நடி. என்ன சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சலா? தொட்டியிலேருந்து தண்ணி போதோடா? எப்போ நிறைச்சது? மழை பெஞ்சோ சபரி? தொட்டிலேருந்து தண்ணி போகுது, போயிடுச்சோ? சரி சரி. உரிச்ச தேங்காய்ங்க டேய், விழுந்துடாதீங்கடா. இப்போ வாட்டர் ஆப்பிளில் வந்து அன்றைக்கி பூ நிறையா காய்ச்சிருந்துச்சு. இப்போ அது காய் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். தோட்டம்னாலே ஓடிக்கிட்டே இருப்பீங்க என்ன? ஆமாம், ஐ லைக் தோட்டம். எல்லாமே பூ தான் இருக்குது. எல்லாம் பூவாக இருக்குது, தெரியுதா? அவ்வளவும் பூ தான். சரி, அன்னைக்கு கொல்லாம்பழம் இருக்குல்ல, அது அம்மா சாப்பிட்டேன். கொல்லாம்பழத்தை சாப்பிட்டீங்களா? கொல்லாம்பழம் பாப்பா அப்படின்னா முந்திரி பருப்பு கேள்விப்பட்டிருக்கேன். முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதுலேருந்து வரும் கொல்லாம்பழம். அன்னைக்கு ஒரு 3 பழம் இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அந்த இது நாக்கு ஒரு மாதிரி ஆயிரும் தோப்பா. அதான் அதான் அதான். அம்மா ஏண்டா
நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. என்னைய விட்டு நீங்க மட்டும் இவ்வளோ லேட்டாக ரியாக்ஷன் அது எனக்கு புரியறதுக்குள்ள. சரி, கொய்யாப்பழம் இருந்துக்கான்னு பார்த்துட்டு வருமா? கொய்யாப்பழத்தை பார்த்துட்டு அந்த வாழைக்காவையும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து வீட்டுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காய் எதுவுமே இல்லை, இந்த ஃபுல்லாக பிஞ்சு தான், எல்லாமே பிஞ்சாக இருக்குது. சரி, கத்தரிக்காய் இருக்கான்ட்டு அதையாவது போய் பார்க்கலாம். தண்ணி எப்படி பாயுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஒவ்வொரு மரத்துக்கும் இதே மாதிரி நல்லி தண்ணி அப்படி பாயம்னா பாயிற மாதிரி பாயும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதாவது சில பேர் சொட்டு நீர் பாசனம், சில பேர் வந்து அப்படி ஒவ்வொன்றும் பண்ணுவாங்கல்ல, நம்ம வந்து இப்படி பைப்பு. அதாவது நீங்க உனக்கு தெரியலன்னு சொல்லுமா? பாப்பா ஒரு நாள் சப்போட்டா ஃபுல்லாக பறிக்கணும் பாப்பா, நிறைய காய் கிடக்கு பாரு, சப்போட்டா காய். இப்போ இந்த செடி ஃபுல்லாக உங்களுக்கு நான் குட்டியாக இருக்கும்போது காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. ஓ மை காட், என்ன செடி தருவா? இது கத்திரிக்காய் செடி இல்லை பாவைக்காய் செடி. அறிவுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது என்ன ஏர்லக்கிழங்கு. எனக்கே ஒரு நீ ஒவ்வொன்றும் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு மறந்துட்டேன். ஏர்லக்கிழங்கு செடி ஃபுல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சு. பாப்பா அங்கே ஒரு பெரிய கொய்யாப்பழம் இருக்குது, அம்மா பார்த்துட்டு வரேன். ஒரே ஒரு கொய்யாக்காய் கிடைச்சு. வாங்கடா போலாம். என்னோட விளையாட்டு என்ன தெரியுமா? இங்க வாங்க, இந்த வச்சுப்பேன் சரியா? அப்படி திரும்ப கையா எடுத்துருந்தமே. ஓகே சூப்பர். இதே மாதிரி கொஞ்சம் வீட்டில் தந்தேன்னு வையன், பிரித்து தந்தேன்னா விளக்கமா இருக்காது, நீ யூஸ் பண்ணி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பறிச்சு தரேன், விளக்கமா இருக்கு, கிழிச்சுதா. நீ எல்லாம் அப்படி தான் விளையாடுவேன். சரி, கத்தரிக்காய் ஒன்றும் இல்லை போல, போமாடா போ. ஓகே ஃப்ரெண்ட், வந்ததுக்கு தேங்காய் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொய்யாக்காய் தான் இருக்குது, அதையும் பறிச்சாச்சு. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு கூட கொடுக்காம இங்கே தோட்டத்துக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னா என்ன, பாய் தங்க, என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய் சொல்லணும். பாய்.